இப்போ சினிமா ஹீரோக்கள் திரையில சண்டை போட்டு ரசிகர்களோட கைத்தட்டலை வாங்குவாங்க. கிரிக்கெட் வீரர்கள் என்ன பண்ணுவாங்க, ஒரு சிக்ஸர் அடிச்சு கோடிக்கணக்கான மக்களோட பாராட்ட பெறுவாங்க. ஆனா உண்மையான ஹீரோக்கள் யார் அப்படின்னா, நாட்டுக்காக உயிரையே பணயம் வைக்கக்கூடிய ராணுவ வீரர்கள் தான் அப்படின்னு நிரூபிச்சிட்டு இருக்காங்க. தேனி மாவட்டத்தை சேர்ந்த லான்ஸ் நாயக் மீனாட்சி சுந்தரம் கடந்த சில நாட்களா சமூக வலைதளங்கள்ல அதிகமா பேசப்படக்கூடிய ஒரு பெயர் தான் மீனாட்சி சுந்தரம். இந்தியாவோட 2வது உயரிய அமைதிக்கால வீர விருதான கீர்த்தி சக்ரா விருதை பெற்றதுக்கு அப்புறமா அவரோட வாழ்க்கை கதையும் போர்க்களத்துல அவர் காட்டிய துணிச்சலும் மக்களை கண்கலங்க வச்சிருக்கு. ஒரு பக்கம் நாட்டோட எல்லையில பணியாற்றக்கூடிய பொறுப்பு, இன்னொரு பக்கம் குடும்ப வாழ்க்கை. மீனாட்சி சுந்தரத்தோட மனைவி கர்ப்பமாய் இருப்பதா தகவல் தெரிஞ்சுது. அந்த சந்தோஷத்தை குடும்பத்தோட பகிர்ந்து கொண்ட சில நாட்கள்லயே மறுபடியுமே பணிக்காக எல்லை பகுதிக்கு திரும்பி இருந்தார். தன்னோட குழந்தைய நேர்ல பார்க்கக்கூடிய நாள் எப்போ அப்படின்ற கனவு எல்லாத்தையும் கண்டுட்டு இருந்த அந்த இளம் தந்தைக்கு 15 நாட்களுக்கு அப்புறமா வாழ்க்கையே மாறக்கூடிய ஒரு சம்பவம் காத்திருந்திருக்கு. 2024 டிசம்பர் 19ஆம் தேதி ஜம்மு காஷ்மீர் மாநிலம் குல்காம் பகுதியில தீவிரவாதிகள் பதுங்கி இருப்பதா தகவல் கிடைச்சிருக்கு. உடனடியா ராணுவம் தேடுதல் வேட்டையில ஈடுபட்டு இருக்காங்க. அப்போ நடந்த துப்பாக்கி சண்டையில தீவிரவாதிகள் சரமாரியா துப்பாக்கி சூடு நடத்தி இருக்காங்க. அந்த நேரத்துல முன்னணியில இருந்தவர்கள்ல ஒருவர் தான் மீனாட்சி சுந்தரம். எதிரிகளோட குண்டு நேரா அவரோட முகத்தை தாக்கிச்சு. ஒரு கணத்துல ஒரு டைம்ல அவரோட கீழ்த்தாட சிதறிடுச்சு. முகத்துல இருந்து ரத்தம் கொட்டிச்சு. தாடையில எலும்பு உடைஞ்சி தாடையில இருக்கக்கூடிய பற்களோட சேர்ந்து கீழே விழுந்திருக்கு. சாதாரணமா நம்மள பலருமே விரல்ல குண்டூசி குத்துனா கூட வலியால துடிச்சிடுவோம். ஆனா மீனாட்சி சுந்தரம் அவர்கள் அவ்வளவு பெரிய அடிபட்டும் கூட ஒரு வார்த்தை கூட பேசலையாம். அவர் பதுங்கி இருந்த இடம் எதிரிகளுக்கு தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒருவேளை வலியால கத்திட்டா அந்த சத்தத்தை வச்சு தீவிரவாதிகள் அவங்க இருக்கக்கூடிய இடத்தை கண்டுபிடிச்சிடலாம், அதனாலதான் அவங்க கூட இருந்த மற்ற ராணுவ வீரர்களின் உயிருக்கும் ஆபத்து ஏற்படும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு இந்த காரணத்துக்காக தாங்க முடியாத வேதனையையும் முகத்துல இருந்து கொட்டிய ரத்தத்தையும் பொருட்படுத்தாம அமைதியா இருந்திருக்காரு. குண்டு தாக்குனதுக்கு அப்புறமாவும் அவர் அங்கிருந்து பின்வாங்கல. தொடர்ந்து எதிரிகளுக்கு பதிலடி கொடுத்திருக்காரு. தன்னோட உயிரை விட தன்னோட கடமை தான் முக்கியம் அப்படின்ற மனநிலையோட போராடி இருக்காரு. 3 மணி நேரத்துக்கு மேலா அந்த நிலையில தான் அவர் இருந்ததா சொல்லப்படுது. இறுதியில தீவிரவாதிகளை கட்டுப்படுத்தப்பட்டதுக்கு அப்புறமா தான் சக வீரர்கள் அவரை மீட்டு மருத்துவமனைக்கு அழைச்சிட்டு போயிருக்காங்க. மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டதுக்கு அப்புறமாவும் அவரோட மன உறுதி குறையல. அறுவை சிகிச்சை நடைபெறும் வரைக்குமே முழு உணர்வோட தான் இருந்ததா சொல்லப்படுது. முகம் முழுவதுமே ரத்தம், உடைந்த தாடை, தாங்க முடியாத வலி. ஆனா ஒரு முறையாவது என்னால முடியல அப்படின்னு அவர் சொல்லவே இல்லையாம். அதனாலதான் இன்னைக்கு அவரை நாடே வணங்குது. அவரோட இந்த வீரத்தை பாராட்டி இந்திய அரசு கீர்த்தி சக்ரா விருதை அறிவிச்சாங்க. கடந்த ஜூன் 8ஆம் தேதி டெல்லியில நடந்த விழாவில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவருக்கு அந்த விருதை வழங்கி கௌரவம் பண்ணாங்க. தமிழகத்துக்கும் குறிப்பா தேனி மாவட்ட மக்களுக்குமே அது பெருமையான தருணமா இருந்துச்சு. விருது பெற்றதுக்கு அப்புறமா சென்னை தலைமை செயலகத்துக்கு அழைக்கப்பட்ட மீனாட்சி சுந்தரத்தை முதலமைச்சர் விஜய் அவர்கள் நேரில் சந்திச்சு வாழ்த்து தெரிவிச்சாரு. தமிழக அரசு சார்பில் 48 லட்சம் ரூபாய் மதிப்பிலான காசோலையும் வழங்கி கௌரவிச்சாங்க. இந்த சந்திப்புல நடந்த ஒரு காட்சி பலரோட கவனத்தையுமே ஈர்த்துச்சு. என்னன்னா, மீனாட்சி சுந்தரத்தோட குழந்தைய தன்னோட மடியில அமர வச்சு கொஞ்சி மகிழ்ந்தாரு முதலமைச்சர் விஜய். ஒரு பக்கம் நாட்டுக்காக உயிரை பணயம் வச்ச தந்தை, மறுபக்கம் அந்த வீரனோட குழந்தைய அன்போட அரண்மனைக்கக்கூடிய முதலமைச்சர். அந்த புகைப்படங்கள் சமூக வலைதளங்கள்ல ஆயிரக்கணக்கான மக்களால பகிரப்பட்டுச்சு. இன்னைக்கு சமூக வலைதளங்கள்ல ஒரு ரீல்ஸ் போட்டாலே லட்சக்கணக்கான பார்வையாளர்கள் கிடைக்கிறாங்க. ஒரு டான்ஸ் வீடியோ, ஒரு திரைப்பட ட்ரெய்லர், ஒரு பிரபலத்தோட பதிவு, இது எல்லாத்தையும் கொண்டாடுவதில் நாம அதிக நேரம் செலவிடுறோம். ஆனா எல்லையில நிற்கக்கூடிய ஒரு ராணுவ வீரரோட வாழ்க்கையை பத்தி எத்தனை பேர் அறிஞ்சிருக்கும்? மாதம் சில 1000 ரூபாய் சம்பளத்துக்காக அல்ல, நாட்டு மக்கள் அமைதியா தூங்கணும் அப்படிங்கிறதுக்காக தன்னோட மனைவி, குழந்தை, பெற்றோர் அப்படின்னு சொந்த வாழ்க்கையை விட்டுட்டு ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் தூரத்துல நிற்கக்கூடிய மனிதர்கள் தான்
ராணுவ வீரர்கள். அவங்களோட தியாகத்தை எந்த விருதாலுமே முழுமையா அளவிட முடியாது. மீனாட்சி சுந்தரத்தோட கதை ஒரு ராணுவ வீரரின் கதையா மட்டுமே இல்ல, கடமை, துணிச்சல், தியாகம் அப்படின்ற 3 வார்த்தைகளோட உயிருள்ள ஒரு உதாரணம். தன்னோட முகம் சிதைஞ்சப்போ கூட நாட்டை நினைச்ச மனிதர், தன்னோட வழியை விட சக வீரர்களோட உயிரை நினைச்ச மனிதர், தன்னோட குடும்ப சந்தோஷத்தை விட நாட்டோட பாதுகாப்பை முன்னிலைப்படுத்திய மனிதர். அவரை போன்றவர்கள் தான் உண்மையான ஹீரோக்கள் அப்படின்னு இன்னைக்கு சமூக வலைதளங்கள்ல பலருமே பெருமையோட பதிவிட்டுட்டு வராங்க. கீர்த்தி சக்ரா விருது பெற்றிருப்பது மீனாட்சி சுந்தரம் அவர்களுக்கு கிடைத்த மரியாதை மட்டுமே கிடையாது, இந்திய ராணுவத்தின் தியாகத்துக்கும் தமிழ் மண்ணோட வீரத்திற்கும் கிடைத்த அங்கீகாரமா பார்க்கப்படுது. தன்னோட உயிரையுமே பொருட்படுத்தாம சக வீரர்களுக்கு பாதிப்பு வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தன்னோட உடல்ல குண்டு துளைக்கப்பட்டு அந்த தாடை விழுந்த நேரத்துல கூட அந்த வலியையுமே பொருட்படுத்தாம தொடர்ந்து போராடி இருக்காங்க மீனாட்சி சுந்தரம் அவர்கள். அவங்களோட அந்த தியாகத்துக்கு ஈடு இணை எதுவுமே கிடையாதுன்னு சொல்லலாம். இந்திய மக்கள் பாதுகாப்பா இருக்கணும், நிம்மதியா தூங்கணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் ராணுவ வீரர்கள் எல்லையில அவ்வளோ கஷ்டப்படுறாங்க. அங்க ராணுவ வீரர்கள் படக்கூடிய கஷ்டங்கள், துயரங்கள் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஆனா எல்லையில நமக்கு அவங்க பாதுகாப்பு கொடுக்கறதுனால மட்டும்தான் நாம இங்க சந்தோஷமா இருக்கிறோம். ஸோ அதனால நம்ம நிறைய ஹீரோக்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறோம். நிறைய நடிகர் நடிகைகள் ஒரு ஸ்டண்ட் சீன்ல நடிச்சாங்கன்னா அவங்க பெருமையா பேசுறோம். ஆனா ராணுவ வீரர்கள் உண்மையாவே தங்களோட உயிரை பணையமா வச்சு இந்திய மக்களை பாதுகாத்துட்டு வராங்க. ஆனா அவங்கள பத்தி நம்ம எத்தனை நாள் பேசியிருக்கோம்? ஏதாவது ஒரு சில விஷயங்கள் இந்த மாதிரி வெளியே தெரிஞ்சா மட்டும்தான் அந்த கொஞ்ச காலங்களுக்கு அவங்கள பத்தி பெருமையா பேசுறோம். மற்ற நாட்கள்ல நாம திரைப்படங்கள் பார்க்கறதுலையும் சமூக வலைதளங்கள்ல ரீல்ஸ் பார்க்கறத பத்தியும் தான் அதிகமா பேசிட்டு இருக்கோம். ஸோ இந்த மாதிரி மீனாட்சி சுந்தரம் அவர்களை மாதிரி நிறைய ராணுவ வீரர்கள் இன்னைக்கு வரைக்குமே நம்மளுடைய நாட்டு மக்களுக்காக உண்மையான ஹீரோவா வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. தங்களோட குடும்பம், குழந்தை, மனைவி, பெற்றோர்கள் இவங்க எல்லாத்தையும் விட்டு விலகி நமக்காக அங்க போராடிட்டு இருக்காங்க. ஸோ மீனாட்சி சுந்தரத்துக்கு கிடைச்ச இந்த விருது ஒரு விருது மட்டுமே கிடையாது, ராணுவ வீரர்களுக்கு கிடைச்ச ஒரு அங்கீகாரம்னு சொல்லலாம். ராணுவ வீரர்களோட இந்த தியாகத்திற்கு எத்தனை விருதுகள் கொடுத்தாலுமே அதை ஈடுகட்ட முடியாது. ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.